ஏற்படும். இப்ப நாங்க கடைசி கிளாஸ்ல பார்த்த விடயம் அரசியல் பொருளாதார அணுகுமுறை தொடர்பான கேள்வி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் அந்த கேள்வியை அப்படியே நிப்பாட்டிட்டோம். ஏனென்றால் அரசியல் பொருளாதார அணுகுமுறை நிறைய பேருக்கு விளங்குற இல்ல. முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, அரசியல் பொருளாதார அணுகுமுறையில அந்த கேள்விகளை விளக்குற அளவுக்கு, இந்த முழு கேள்வியும் விளக்குற அளவுக்கு தான் இந்த எம்சிக்கு எடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அரசியல் பொருளாதார அணுகுமுறைகளுக்கு டவுட் இருக்குங்கிறாக்கள் கொஞ்சம் ஹேண்ட் பண்ணி சொல்லுங்க. எங்களுக்கு அரசியல் பொருளாதார அணுகுமுறை தெரியும், எங்களுக்கு விளங்காது. இல்லைன்னா நான் அரசியல் பொருளாதார அணுகுமுறைய சும்மாவே படிப்பிச்சுட்டு போவேன். விளங்கப்படுத்துறேன்னு விளங்கப்படுத்தி படிச்சு தந்துட்டு போவோம். இல்லைன்னா அந்த கேள்வி செஞ்சுட்டு போறேன். அதாவது முதலாம் அலகுல இருக்கிற ஆக முக்கியமான அணுகுமுறையில ஒன்றுதான் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை. முதலாம் அலகுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு அணுகுமுறை தான் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அரசியல் பொருளாதார அணுகுமுறையின் பேசிக் என்னென்றால், நான் உங்களுக்கு கொஞ்சம் இதை டைப் பண்ணி விளங்கப்படுத்தவா பிள்ளைகள்? சும்மா விளங்கப்படுத்தவா டைப் பண்ணி விளங்கப்படுத்தவா பிள்ளைகள்? நீங்க பாருங்க. சார் டைப் பண்ணி விளங்கப்படுத்தினா நல்லா சார். நான் விளங்கப்படுத்துறேன். வெயிட் பண்ணுங்களா? சரி, இப்ப பாருங்க. அரசியல் பொருளாதார அணுகுமுறை. அரசியல் பொருளாதார அணுகுமுறை இதுல விடயத்தை பாருங்க பிள்ளைகள். இதுல விடயத்தை பாருங்க. இது வந்துட்டு இரண்டு வகைப்படும். இது வகை வந்துட்டு இரண்டு வகைப்படும். ஒன்று பாரம்பரிய விளக்கம். ஒன்று பாரம்பரிய விளக்கம். எங்களோட அட்மின் வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல ஒரு டியூட் போட்டிருக்குது. அந்த டியூட் எங்களோட முதலாம் அலகுக்குரிய டியூட். தேவையானாக்கள் பிரிண்ட் எடுத்து படிச்சு கொள்ளும். அதுல இதுல விளக்கம் வந்துட்டு முழுமையா இருக்குது. முதலாவது பாரம்பரிய விளக்கம். பாரம்பரிய விளக்கம் யாரால் முன்வைக்கப்பட்டது என்றால் முதலாளித்துவ அல்லது தாராளவாதிகளால் முன்வைக்கப்பட்டது. முதலாளித்துவ அல்லது தாராளவாதிகளால் முன்வைக்கப்பட்டது. இதனுடைய அறிஞர்கள் அடம் ஸ்மித், ரிகார்டோ, சரியா, ஜேஸ் மில், இவ்வாறான அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டதுதான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை. இது கிளியர் தானே பிள்ளைகள்? இரண்டாவது விளக்கம் நவீன விளக்கம். நவீன விளக்கம். சரி, இதை முன்வைத்தவர்கள் மார்க்சியவாதிகள். மார்க்சிய அல்லது கம்யூனிசவாதிகள் அல்லது சோசலிசவாதிகள். கம்யூனிசவாதிகள் அல்லது சோசலிசவாதிகள். இந்த ரெண்டு பேர், இந்த கோட்பாட்டாளர்கள் தான் நவீன விளக்கத்தை முன்வைத்தார்கள். இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை என்று சொல்ற அம்சம் என்னென்றால் அரசியல் பொருளாதாரத்திலும் அதே மாதிரி பொருளாதாரம் அரசியலிலும் தாக்கம் செலுத்தும். அரசியல்
பொருளாதாரத்துல தாக்கம் செலுத்தும், பொருளாதாரம் அரசியலில் தாக்கம் செலுத்தும். மாணவர்கள் எல்லாம் விளங்கணும். நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லி காட்டுறேன். நான் படிப்பிக்கும் போது உதாரணங்கள் சொல்வது வளமை. ஆனால் நான் எந்த அரசியல் சார்புடைமையையும் பேணுவதில்லை. நான் யாருக்கும் சப்போர்ட்டாக கதைக்கிறதும் இல்லை. நான் அரசியல் சார்புடைமை பேணுறதும் இல்லையா. உதாரணத்துக்கு உதாரண விடயங்களை கதைச்சு கொண்டு போவேன். பாருங்க, 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை எடுத்து பாருங்க. பொருளாதார நெருக்கடி, அரசியல் மாற்றம் பொருளாதாரத்தை மாற்றியது. முன்னைய நாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக வந்த போது, சரியா, கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக வந்த போது மகள், இந்த திரும்ப ஒரு தரம் அந்த லிங்க கொஞ்சம் போட்டு விடுங்க மகள் ரீசா குரூப்ல, பிறகு ஜாயின் ஆகிக்கிறாங்க, அவங்க வரட்டும். இங்க பாருங்க, அதாவது கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக வந்த போது என்ன நடந்தது என்றால், அவர் சில பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்தினார். உதாரணமாக டெக்ஸ் கட்ட தேவையில்லை, டெக்ஸ் அளவு குறைச்சார். முந்தி வந்துட்டு ஒரு கூடு, அதாவது வந்துட்டு அந்த குறைந்த தொகைக்கு டெக்ஸ் இருந்தது, அந்த தொகையை கூட்டினா நிறைய பேர் டெக்ஸ் கட்டாம விடுவாங்களா இல்லையா? நிறைய பேர் டெக்ஸ் கட்ட வேண்டிய தேவைப்பாடு வேற இல்லை. ஆகவே அரசாங்கத்துக்கு அந்த வரிகள் வந்து சேரவில்லை. எனவே அரசாங்கத்திட திரைசேரியில் பணம் இல்லாமல் போனது. இப்ப பாருங்க, அரசியலினுடைய கொள்கைகள், அதனுடைய செயற்பாடுகள் பொருளாதாரத்தை மாற்றி இருக்கா இல்லையா பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்பா, மாற்றி இருக்குதானே? பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையான்னு விளங்குறதுக்கு நீங்க கதைக்கணும் பிள்ளைகள். கதைக்கலன்னா உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு தெரியாது. எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, பிள்ளைகளுக்கு விளங்கினா தான் படிப்பேன். பிள்ளைகளுக்கு விளங்கணும். நான் சும்மா கதைச்சு கொண்டு போறதுக்கு இல்ல பிள்ளைகள். நீங்க சட்லயாவது விஷயத்த சொல்லுங்க, மெசேஜ்லயாவது சொல்லுங்க. தயவு செஞ்சு அந்த என்ன செய்ய வேணாம், அந்த விளங்கலன்னா விளங்கலன்னு சொல்லுங்க, விளங்கிட்டேன்னு சொல்லுங்க. ஆகவே அரசியல் பொருளாதாரத்தை மாற்றிவிட்டது. இப்ப அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காவுல பசலை தட்டுப்பட்டது. எனவே விவசாயிகள் ரோட்டுக்கு வந்தார்கள். அதே போன்று எரிபொருள் தட்டுப்பட்டது, கேஸ் தட்டுப்பட்டது, பொதுமக்கள் ரோட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனேக்கு இப்ப என்ன நடக்குதுண்டா, பொருளாதார பிரச்சனைகள் அரசியலை மாற்றியது. கோத்தபாய ராஜபக்சைய மக்கள் அதாவது விரட்ட தொடங்கினார்கள், நாட்டை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். ஆகவே இலங்கையில் ஒரு அரசியல் மாற்றம் ஒன்று உருவானது. அதுக்கு பிறகுதான் முன்னைய நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சிப்பிடம் வந்தார். இப்ப இதுல பாருங்க, அரசியல் பொருளாதாரத்தை மாற்றியது, அதுக்கு பிறகு பொருளாதாரம் அரசியலை மாற்றியது. இப்ப போற கவர்மெண்ட பாருங்க, இப்ப அரிசிக்கு போலின் போய் கொண்டிருக்குது, வேற வேற விமர்சனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்குது, இப்ப ப்ராசஸ்ல போயிட்டு இருக்குது. இப்ப அரசின் செயல்முறை பொருளாதாரத்தை மாற்றுகின்ற போது பொருளாதாரம் என்ன செய்யும்? அரசியலை மாற்றும். இது கிளியரா பிள்ளைங்க? அரசியல் பொருளாதார அணுகுமுறை பிள்ளையா? இப்ப அடுத்தது பாருங்க, நவீன விளக்கம். சரியா, நவீன விளக்கம். இந்த நவீன விளக்கம் என்ன செல்லுமெண்டா, இங்க பாருங்க, இந்த பாரம்பரிய விளக்கத்தில ஒரு முக்கிய விடயம், அரசியல் பாரம்பரிய விளக்கம் 2 விடயங்களை சொல்லும். ஆனா விடயம் என்னென்றால், அரசியல் மாற்றம், ஆவன்னா சமூக மாற்றம், ஆவன்னா பொருளாதார மாற்றம். இந்த 2 மாற்றத்தையும் தான்
பாரம்பரிய விளக்கவாதிகள் முதலாளித்துவவாதிகள் சொல்வார். ஆனால் மார்க்சியவாதிகள் சோசியலிசவாதிகள் என்ன சொல்லுவாங்கண்டா, ஆனா அரசியல் மாற்றம் ஆவன்னா பொருளாதார மாற்றம் ஈனா சமூக கட்டமைப்பு மாற்றம். சமூக கட்டமைப்பு மாற்றம். இந்த 3 விதமான மாற்றங்களையும் தான் நவீன விளக்கம் சொல்லி. எப்படி என்று சொல்றோம் பாருங்க. இப்ப எங்கட வகுப்புல இருக்கிற மாணவர்கள் சிலரை எடுப்போம். இங்க பாருங்க, அரசியல் மாற்றம் என்கிற விடயம். இந்த அரசியல் மாற்றம் என்கிற விடயம் சோசியலிசவாதிகள் சொல்றாங்க என்னண்டா, அரசியல் என்ன செய்யும், சமூக கட்டமைப்பை மாற்றும். சமூக கட்டமைப்பு பொருளாதாரத்தை மாற்றும். இப்ப இங்க பாருங்க, உதாரணத்துக்கு கடந்த காலத்துல கோத்தபாய ராஜபக்ச காலத்துல நடந்த பிள்ளைகள் என்ன நிகழ்வேண்டா, நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. உதாரணத்துக்கு நம்முடைய துளசிகாங்கிற மாணவி, பிள்ளை எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு யாரையும் எடுத்துக்கொள்றது வளமை, தவறுகள் எடுத்துக்கொள்ள வேணாம். அதாவது துளசிகா என்கிறவ கிட்ட நானும் இன்னும் ஒரு 10 பேருமே தொழில் செய்யறோம். நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. அரசியல் பொருளாதார அணுகுமுறை கிளியரா விளங்கும். இதுக்கு பிறகு உங்களுக்கு யாரும் சொல்லி தர தேவையில்லை. சரியா? அப்ப நானும் துளசிக்காவும் போய் என்ன செய்யறேன், வேலை செய்யறேன். துளசிக்காட்ட போய் நாங்க எல்லாரும் வேலை செய்யறோம். துளசிக்கா பாஸ் எங்கட. சரி, இப்ப அவ ஒரு கார்மெண்ட்ஸ் நடத்துற, இந்த சின்ன பிள்ளையில உடுப்பு தைக்கிற, சிறுவர்கள உடுப்பு தைக்கிற. அப்ப இவ என்ன செய்யறான்னு சொன்னா, ஆடைகள் தைக்கிற, நாங்க தொழிலுக்கு போறோம், எங்களுக்கு மாசம் 40,000 சம்பளம் தருவா. துளசிக்கா இப்ப என்ன செய்வான்னா, துளசிக்கா பொஸ். இப்ப சமூக கட்டமைப்பு பாருங்க, ஒரு பொஸ் இருக்கிறார், நாங்கள் அதுக்கு கீழே வேலை செய்கிற தொழிலாளர்கள். சரியா? இப்ப காலப்போக்குல இப்ப துளசிக்கா அவக்குண்டு கொஞ்சம் பணத்தை வச்சு கொள்ளுவா, கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் அக்கௌண்ட்ல போடுவா, பேங்க்ல போடுவா. மாசம் 2 லட்சம் பேங்க்ல போறான்னு வைங்கள, மாசம் 2 லட்சம் பேங்க்ல போடுறான். பேங்க்ல போடுற காசு அரசாங்கத்துக்கு உதவுமா இல்லையா? அரசாங்கம் அதை வச்சு கொண்டு பிசினஸ் செய்யும். ஆகவே துளசிக்கா மூலம் எங்களுக்கும் லாபம், அரசாங்கத்துக்கும் லாபம். அதே நேரம் ஒரு பிசினஸ் ஒன்று ரொட்டேஷன்ல போய்கொண்டிருக்கு. இந்த டைம்ல பொருளாதார மாற்றங்கள் காரணமாக துளசிக்காக்கு ரோ மெட்டீரியல், அதாவது மூலப்பொருள் இல்லை. துளசிக்கா எங்கள்கிட்ட சொல்லுவா, என்ன உங்களுக்கெல்லாம் தொழில் செய்யற அளவுக்கு எனக்கிட்ட மூலப்பொருள் இல்லை, எனவே நீங்க தொழிலை விட்டு நில்லுங்கோண்டு செல்லுவாங்க. நாங்க என்ன செய்வோம், தொழிலை விட்டு நிற்போம். இப்ப துளசிக்காக தொழில் இல்லையே, அவ பொஸ்ஸா இருந்த காசெல்லாம் செலவழிச்சு பாப்பா, நாள் போய் கொண்டிருக்கு, அந்த மூலப்பொருள் கிடைக்கிற மாதிரியும் இல்ல. இனி கடந்த பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் எடுப்பா. இப்ப அரசாங்கத்துக்கு கிடைக்கிற காசு போகும், குறையும். இப்ப துளசிக்கா இப்ப நாங்க என்ன செய்யறோம், வேற கம்பெனில போய் நாங்க 15,000 ரூபாய்க்கு வேலை செய்யறோம். 40,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு நாங்க 15,000க்கு வேலை செய்யறோம். அவை நாங்க ஹை கிளாஸ்ல இருந்து லோ கிளாஸுக்கு வந்துட்டோம். இப்ப துளசிக்கா என்ன கேக்குறா, நீங்க எங்க போறீங்க வேலைக்கு? நானும் வாரேன் என்று சொல்றா. இப்ப பாருங்க, சமூக கட்டமைப்பு, முதலாளி தொழிலாளி என்று இருந்த சமூக கட்டமைப்பு உடைஞ்சிட்டா இல்லையா? சொல்லுங்க பிள்ளைகள், உடைஞ்சிட்டா இல்லையா? உடைஞ்சிட்டு. சமூக கட்டமைப்பு உடைஞ்சிட்டு. முதலாளி தொழிலாளிங்கிறது இல்லை, இப்ப எல்லாரும் தொழிலாளி, துளசிக்காவும் தொழிலாளி. இப்ப சமூக கட்டமைப்பு மாறிவிட்டது. எனவே சமூக கட்டமைப்பு மாறினால், பொருளாதார கட்டமைப்பு மாறினால் அது போய் எதை மாற்றும், சமூக கட்டமைப்பை மாற்றும். அப்ப பொருளாதார கட்டமைப்பு சமூக கட்டமைப்பை மாற்றும். தாராளவாதிகள் சொல்ற மாதிரி நேரடியாக பொருளாதாரம் போய் அரசியலை மாற்றார். மார்க்சியவாதிகள் சொல்கிறார்கள்,
பொருளாதார கட்டமைப்பு போய் சமூக கட்டமைப்பை மாற்றும். சமூக கட்டமைப்பு தான் என்ன செய்யும்? அரசியல் கட்டமைப்பை மாற்றும். அதுக்கு ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுகளை நாங்கள் அந்த கோத்தாட அரசாங்கத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. பொருளாதார கட்டமைப்பு மாறின உடனேக்கு சமூகத்துல நிறைய பேர் ஏழ்மை நிலைக்கு வந்தார்கள். அந்த ஏழ்மை நிலையில இருந்த ஆட்கள் தான் என்ன செஞ்சாங்க? அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அரசியலை மாற்றினார்கள். எனவே சமூக கட்டமைப்பு அப்படியே பொருளாதார கட்டமைப்பை மாற்றியது, பொருளாதார கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பை மாற்றியது. மாறி மாறி ஒவ்வொன்றை ஒன்றும் மாற்றத்துக்கு உட்படுத்தும் என்று சொல்றதுதான் அரசியல் பொருளாதார அணுகுமுறை. ஆகவே இந்த ரெண்டுக்கும் இடையில வேறுபாடு, பாரம்பரிய விளக்கத்துக்கு நவீன விளக்கத்துக்கும் இடையிலான வேறுபாடு என்னண்டா, பாரம்பரிய விளக்கம் 2 விடயங்களை சொல்லும், அரசியல் மாற்றம் பொருளாதார மாற்றம் என்று. நவீன விளக்கம் 3 விடயங்களை சொல்லும், அரசியல் மாற்றம் பொருளாதார மாற்றம் மேலதிகமாக சமூக கட்டமைப்பு மாற்றம் என்கிற விடயத்தையும் சொல்லும். இது கிளியர் தானே பிள்ளைகள்? அடுத்த விடயம் பாருங்க, அரசியல் பொருளாதார அணுகுமுறையில கூறப்பட்ட அடுத்த விடயம் நடத்தைவாதத்துக்கு எதிரான விமர்சனங்கள். இந்த நடத்தைவாத அணுகுமுறை நீங்க படிச்சிருப்பீங்க. நடத்தைவாத அணுகுமுறை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா படிக்கலாட்டியும் அதையும் திரும்ப வழங்கப்படுத்த இயலாது. அதுல இருக்கிற விடயங்களை சொல்றேன். நடத்தைவாதம் என்பது சமூகத்தில் காணப்படுகின்ற விடயங்களை எடுத்து கூறுதல். சரியா? நடத்தைவாதத்தின விடயம் சமூகத்தில காணப்படுகின்ற விடயங்களை எடுத்து கூறுதல். எல்லாரும் கிரிக்கெட் கொமெண்ட்ரி பார்த்திருப்பீங்க, கிரிக்கெட் பார்த்திருப்பீங்க. கிரிக்கெட்ல கொமெண்ட்ரி பண்ணுவார், கிரிக்கெட்ல கொமெண்ட்ரி பண்ணுவார். உதாரணத்துக்கு பேட்ஸ்மேன் ஒரு ஓங்கி அடிச்சார், அது 6 பெய்தால் அவர் 6 அடிச்சிக்காரன்னு சொல்லுவார். அது ஒரு தொனியில, ஒரு சத்தமான தொனியில சொல்லுவார். அதே மாதிரி போல் டொட் போட்டுட்டாருன்னா அப்ப அதையும் சொல்லுவார், சும்மா சொல்லுவார். சாதாரண மொழி நடையில சாதாரணமா கதைப்பார். ஒரு பவுண்டரி அடிச்சு அதை கதைப்பார். ஒரு விக்கெட் போயிட்டா அதுக்கு சத்தம் போட்டு கதைப்பார். இவர் சத்தம் போட்டு கதைக்கிறதால, இவர் கிரவுண்ட்ல நடக்கிற விடயத்தை கொமெண்ட்ரி பண்றதால கிரிக்கெட்ல ஏதாவது மாற்றம் நடக்குமா பிள்ளைகள்? இல்ல சார், நடக்காது. இதே மாதிரி தான் நடத்தைவாதமும். நடத்தைவாதம் சமூகத்தில காணப்படுகின்ற நிகழ்வுகளை எடுத்து பேசிக் கொண்டிருக்கும். எனவே நடத்தைவாதத்தால் எந்த லாபமும் எந்த நன்மையும் கிடையாது. நடத்தைவாதம் வெறுமனே சமூகத்தில் இருக்கின்ற விடயங்களை மட்டும் பேசுகின்ற விடயமே தவிர சமூகத்தை அது மாற்றுவதில்லை. இங்க பாருங்க, அவங்க சொல்ற சமூக கட்டமைப்பு மாற்றம்ங்கிற விடயத்தை இங்க விமர்சிக்காங்க. என்னண்டா, நடத்தைவாதம் சமூக கட்டமைப்பை மாற்றுவதில்லை, மாற்றுவதில்லை. இப்ப சமூக கட்டமைப்பை மாற்றுவதில்லை என்ற அர்த்தம் என்னண்டா, தொடர்ந்தும் ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக இருக்கின்றது. இதுதான் இவங்களோட விமர்சனம். ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவு வேண்டா, நடத்தைவாதம் சரியானதாக இருந்தா என்ன செய்யும்? சமூக கட்டமைப்பை மாற்றி முதலாளி தொழிலாளி என்கிற வேறுபாடு இல்லாமலுக்கு சமத்துவமாக வச்சிருக்கணும். ஆனால் நடத்தைவாதம் என்ன செய்யுது? ஏகாதிபத்தியம் முதலாளித்துவவாதத்தை மேல வச்சு அதுக்கு கீழே தொழிலாளர்களை வச்சு கொண்டிருக்கிறது. எனவே முதலாளித்துவத்தினுடைய பிரதானமான ஒரு கரம் தான் என்ன? நடத்தைவாதம் என்பதாக விமர்சனம் செய்தார்கள் அரசியல் பொருளாதாரவாதிகள், அதாவது நவீன விளக்கவாதிகள். இப்ப நாங்க பாஸ் பேப்பர் கிட்ட போகிறோம். ரைட், இப்ப பாருங்க, அரசியல் பொருளாதார அணுகுமுறை மார்க்சிய கோட்பாட்டினை மாத்திரம் முன்மாதிரியாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டது. சரியா பிள்ளையா? இல்ல சார். இல்ல. ஏன்?
தாராளவாதத்தையும் கொண்டுதான் கட்டியெழுப்பப்பட்டது. ஆனா முதலாவது பிள்ளை. இரண்டாவது பாருங்க, அரசியல் என்பது பொருளாதார காரணிகளுடன் பின்னி பிணைந்தவை என குறிப்பிடுகின்றது. சரிதானே? நாங்க பார்ப்போம், அடுத்தது பார்ப்போம். நாங்க சரியான பிழைகள் சரியானதை மொத்தமா பார்த்து முடிக்கும் வரைக்கும் நாங்க முடிவுக்கு வரக்கூடாது. ரைட், அடுத்த விடயத்தை பார்ப்போம். மூணாவது பார்ப்போம், தாராளவாத பொருளாதார கோட்பாட்டின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டதாகும். சரியா போலையா? இல்ல. ஏன்? அது தாராளவாத கோட்பாட்டு செல்வாக்கு அது இருந்தது, அதுல இருந்தது. அடுத்தது நாலாவது, அனுபவ ரீதியான ஆதாரங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டதாகும். அது பிள்ளை. ஏனண்டா பிள்ளைகள், இந்த நடத்தைவாதத்தை மட்டும், அனுபவ ரீதியான ஆதாரங்கள் என்பது நடத்தைவாதம் என்ன செய்யும் என்றா அனுபவ ரீதியான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது. ஆனால் சோசியலிசவாதிகள கருத்து என்ன? தத்துவ ரீதியான ஆதாரமா இல்லையா? அதை நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. அனுபவ ரீதியான ஆதாரம், தத்துவ ரீதியான ஆதாரம். இப்ப தத்துவார்த்த அணுகுமுறை எல்லாருக்கும் தெரியும். தத்துவார்த்த அணுகுமுறை எதை ஆதாரமாக கொண்டது? தத்துவத்தை. அதாவது ஒரு என்னன்னு சொல்ற அந்த ஒழுக்க ரீதியான கருத்துக்களை அடிப்படையாக கொண்டது. சரியா? அது எதுக்கு முன்னுக்கு நடக்கிற ஒரு விடயத்தை பத்தி அது பேசாது. அது எப்படி இருக்கணும் என்று பேசும். உதாரணமாக தத்துவார்த்த அணுகுமுறையோட விடயத்தை பாருங்க. அதாவது சோக்ரடிஸ் சொல்லுவார், தத்துவவாதிகளால் அரசுகள் ஆளப்பட வேண்டும், அரசுகள் சிறந்ததாக இருக்க வேண்டும், ஆட்சியாளர்களுக்கு சொத்து பொருள் இருக்கக்கூடாது என்று சொல்லுவார். இது அனுபவ ஆதாரமா பிள்ளைகள்? அவர் கண்ணால கண்டதா? கண்டதும் இல்லை. சோக்ரடிஸ் கிட்ட மாணவர்கள் கேட்டார்கள், சோக்ரடிஸ் இந்த அரசு எங்கே உண்டு என்று கேட்டார்கள். சோக்ரடிஸ் சொன்னார், அது இந்த உலகத்தில் இல்லை, இதற்கு முதலும் இருக்கவில்லை, இனியும் இருக்க போவதில்லை என்றார் சோக்ரடிஸ். ஆகவே சோக்ரடிஸ் அந்த அரசை கண்ணால பார்த்தாரா? பார்க்கல. சோக்ரடிஸ் அந்த அரசை கண்ணால பார்க்கவே இல்லை. ஆகவே அனுபவ ரீதியற்ற ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டது, அனுபவ ரீதியான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது. இப்ப இதுல பாருங்க, இங்க பாருங்களா. இப்ப இதுல நடத்தைவாதம், அதாவது இதற்குத்தானே பாரம்பரிய விளக்கம் இவங்களால பயன்படுத்தப்பட்டது நடத்தைவாதம். சரியா? நடத்தைவாதம் இது அனுபவ ரீதியான ஆய்வு. ஏன் பிள்ளைகள்? கண்ணுக்கு முன்னால நடக்கிறதான் நடத்தைவாதம் பேசும். கண்ணுக்கு முன்னால நடக்கிறதான் நடத்தைவாதம் பேசும், கற்பனையில் பேசாது. உங்களுக்கு கிரிக்கெட் கொமெண்ட்ரி நல்ல உதாரணம். கிரிக்கெட் கொமெண்ட்ரியை பாருங்க, கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதான் பேசுவான். சிக்ஸ் அடிக்காமலுக்கு கொமெண்டேட்டர் சிக்ஸ் அடிக்க போட்டாருன்னு கத்த மாட்டான். அனுபவ ரீதியான ஆய்வு. ஆனால் இவங்கட விடயம் என்னென்றால் சோசியலிசவாதிகள் தத்துவ ரீதியான ஆய்வு. தத்துவ ரீதியான, அதாவது தத்துவார்த்தம். இங்கு அனுபவ ரீதியான ஆய்வு வராது. புலனுக்கு அப்பாற்பட்ட அம்சங்களை கூறுதல். இப்ப கிளியரா பிள்ளைகள்? இப்ப பாருங்க, அரசியல் பொருளாதார அணுகுமுறைக்குள்ளேயே ரெண்டு அணுகுமுறை பயன்படுத்தப்படுது. தத்துவார்த்தவாதிகளால் என்ன சொல்ல முதலாளித்துவவாதிகளால் நடத்தைவாதமும் சோசியலிசவாதிகளால் தத்துவார்த்தமும் பயன்படுத்தப்படுது. அப்ப அனுபவ ரீதியான விடயம் மட்டுமா பிள்ளைகள்? பாருங்க, இப்ப பேப்பரை பாருங்க. ரைட், இப்ப பாருங்க பேப்பரை பாருங்க. இது போல அடுத்தது இது போல அனுபவ ரீதியான ஆதாரம் மட்டுமா பிள்ளைகள் இருக்கு? இல்ல சார், இல்ல. அனுபவ ரீதியான ஆதாரம் மட்டும் இல்ல, அதுக்குள்ள தத்துவ ரீதியான ஆதாரங்களும் பெருதுதானே.
அஞ்சாவது பாருங்க, காலனித்துவத்துக்கு உட்பட்டவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதனை ஊக்குவிக்கின்றது. இந்த காலனித்துவத்துக்கு உட்பட்டவர்கள் என்ற சொல்ற அந்த வேர்ட்ஸ் இருக்குத்தானே, இது என்ன சொல்லுதண்டா அந்த வேர்ட்ஸ்? காலனித்துவத்துக்கு உட்பட்டவர்கள் பாருங்க, ஏகாதிபத்தியவாதம் என்கிற இதத்தான். ஏகாதிபத்தியவாதம் இந்த காலனித்துவத்துக்கு உட்பட்டது என்கிறதுக்கு அடிப்படையான விடயம் இதான், ஏகாதிபத்தியவாதம். அப்ப ஏகாதிபத்தியத்தை ஊக்குவிக்குதா எதுக்குதா பிள்ளைகள்? நான் கடைசி சோசியலிசவாதிகளை கருத்துல ஊக்குவிக்குதா எதுக்குதா? எதிர்க்குது. ஆகவே அஞ்சாவது கூற்று பிள்ளையா இல்லையா? எப்படி கேள்வி எடுத்தீங்க பாத்தீங்களா? கடும் கஷ்டம் எழுதிக்கிறாங்க. ஆனா சரியா விளங்கினா மட்டும்தான் எம்சிக்கு செய்யலாம். இப்படி எம்சிக்கு படிக்கத்தான் பிள்ளைகள் ஏல் பாஸ் பண்ணலாம் படிவா. அழகா சும்மா நாங்க படிச்சு போட்டு போய் கீறி போட்டு வந்ததுக்கு நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். எம்சிக்கும் ஒழுங்கா படிச்சு விடையும் ஒழுங்கா எழுத பழகினா நீங்க எப்படி ஃபெயில் ஆகுற? நீங்க எப்படி ஃபெயில் ஆகுற? நீங்க ஃபெயில் ஆக இயலாது. ஆக சரியான விட என்ன பிள்ளைகள்? முதலாவது. இந்த ரெண்டாவது தான் சரியான விட. கிளியரா? இப்ப சார் கோமகள் சொல்லுங்க. சார், நடத்தைவாதம் உண்மையாகவே ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவா இருக்குதா, இல்ல அது பொருளியலாளர்களுடைய கருத்துப்படி அப்படி சொல்லணுமா சார்? நடத்தைவாதம் உண்மையாகவே ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரமாத்தான் இருக்கும் மகள். ஏனென்றால் நடத்தைவாதம் என்பது ஒரு எதிர்ப்பு இயக்கம், சரியா? அதாவது தத்துவார்த்த அணுகுமுறைக்கு எதிராக அமெரிக்காவுல உருவாக்கப்பட்ட ஒரு எதிர்ப்பு இயக்கம். அமெரிக்கா அதாவது முதலாளித்துவவாதிகளால தாபிக்கப்பட்டதாகத்தான் அது விமர்சிக்கப்படும். அதாலதான் ப்ரொஃபசர் கிரிக் சொல்லுவார், பிரித்தானியாவை சேர்ந்தவர் சொல்லுவார், அது அமெரிக்கர்களால் உருவாக்கப்பட்டு அது அமெரிக்காவிலே பயன்படுத்தப்பட்டது, உலகில் அது அறியப்படவில்லை என்று சொல்லுவார். பொதுவாக ஏகாதிபத்தியவாதம் என்ன செய்யும் என்றா, அதாவது நடத்தைவாதம் என்ன செய்யும் என்றா, ஏகாதிபத்தியவாதத்தை பத்தி எதுவும் சொல்லாது. உதாரணமாக பாருங்க பிள்ளைங்க, இப்ப நீங்க இருக்கிறீங்க, சரியா? நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் பேர் என்ன செய்றீங்க, உங்களோட சமயத்தலத்துக்கு போய் நீங்க வணக்கம் செலுத்துறீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்றீங்க, விளையாடுறீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் மியூசிக் ப்ரோக்ராம் செய்றீங்க, சரியா? எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டு இருந்துட்டு ஒவ்வொரு ஆக்களும் என்ன செய்றீங்கன்னு எழுதி கொண்டிருக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு சார்பானவர் என்று சொல்லலாம் இல்லையா? நான் சரியான ஆளா இருந்த என்னமால் தடுக்கணும் உங்களை. அதாவது பிழையான வேலை செய்யறாக்கள் எல்லாரையும் என்ன செய்யணும், தடுக்கணும். ஆனா ஏகாதிபத்தியவாதம் என்ன செய்யுது, உலகத்துல நிறைய அதாவது ஏழை மக்களை சுரண்டுகிறது, தொழிலாளர்களை சுரண்டுகிறது. ஆனால் இது எல்லாத்தையும் வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதுதான் என்ன, நடத்தைவாதம். நடத்தைவாதம் எப்போதாவது தடுக்கிறதா? தடுக்கவில்லை. தத்துவார்த்தம் தடுக்கிறது. கார்ல் மார்க்ஸ் தத்துவார்த்த அணுகுமுறையின் ஊடாகத்தான் அவர் சொன்னார், எங்கெல்லாம் வர்க்கம் உருவாகிறதோ அங்கெல்லாம் மழைக்காலங்களில் அதாவது காளான்கள் முளைப்பது போன்றோ வர்க்கங்கள் அதாவது அரசு உருவாவது தவிர்க்க முடியாது என்றார், சரியா? அதே போன்று சொன்னார், ஸ்டேட் வில் வித்அவுட், அரசு இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை அவர் சொன்னார். இதெல்லாம் தத்துவார்த்தத்தால் முடியுமே தவிர என்றைக்காவது ஒரு நாளைக்கு நடத்தைவாதம் ஏகாதிபத்தியத்தை தடுத்திருக்கிறதா? தடுக்கவில்லை. எனவே அவங்க சொல்ற கருத்துல நியாயம் உண்டு. விளங்குதா மகன்? வேற டவுட் இருந்தா கேட்கலாம் பிள்ளைங்க. நாங்க அடுத்த கேள்வி, அடுத்த 22ஆம் ஆண்டு கேள்வி பார்க்க போறோம். சரி, இப்ப விளங்குதா அவங்களோட பிரச்சனை? எம்சிக்கு எவ்வளவு ஆழமா கேள்வி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. எம்சிக்குல அரசியல் பொருளாதார அணுகுமுறைய இந்த அளவுக்கு டீப்பா படிக்காமலுக்கு நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற சாதாரணமான ஒரு நோட்ஸை வச்சுக்கொண்டோ இதை படிச்சா உங்களுக்கு இந்த கேள்விக்கு விட எழுதலாமா பிள்ளைகள்? எழுதியலாவே. ஆகவே இதுல கண்ணும் கருத்துமாக எல்லோரும் இருக்க வேண்டும், நல்ல முறையில படிக்கணும் பிள்ளைகள், ஆக முக்கியம் அத. ரைட், அடுத்த கேள்விக்கு போறோம்.
சரி, இப்ப சரியான அல்லது மிக பொருத்தமான கூற்றை இனங்காண்க. சரி, அரசியல் விஞ்ஞான கற்கையானது, மாணவர்கள் இதனெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். இங்க பாருங்க, அரசியல் விஞ்ஞான கற்கை என்று சொல்வது எதை சொல்லுதோ? அரசு அறிவியலை சொல்கிறது. நல்ல விளங்கணும், அரசு அறிவியலை சொல்கிறது. அரசியல் என்று வந்தால் அது அரசியல். இப்ப பாருங்க, அரசியல் அதிகாரத்தினை எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்வது என்பது தொடர்பாக கற்பதற்கு உதவுகின்றது. அந்த கூற்று பிழை. அந்த கூற்று பிழை. ஒரு குறுகிய கால வரலாற்றினை கொண்டது. சரியா விளையா? ஏனென்றா 2500 வருட வரலாற்றை கொண்டது. அவ குறுகிய காலம் இல்லை. தத்துவ பரிசீலனைகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டது. சரியா விளையா? பிள்ளை. ஏண்ட மகள் தத்துவார்த்த பரிசீலனை மட்டுமாயிருக்கு, நடத்தைவாத பரிசீலனையும் இருக்கே. நான் முன்னால சொன்னேன், அனுபவ ரீதியான பரிசீலனை, தத்துவ பரிசீலனை, இந்த ரெண்டும் இருக்கு அரசு அறிவியலுக்கு. விளங்குதா? பருகா எங்கே கீறி கொண்டீங்க மகள்? இங்க பாருங்க, தத்துவ பரிசீலனை, அனுபவ பரிசீலனை. அனுபவ பரிசீலனை, தத்துவ பரிசீலனை, இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டது. எனவே எங்கேயாவது எம்சிக்யூல அரசு அறிவியலை பத்தி சொல்ல வருகின்ற போதோ அனுபவ பரிசீலனை மாத்திரம் என்றாலும் போல, தத்துவ பரிசீலனை மாத்திரம் என்றாலும் போல. விளங்கிட்டோம்? இது கிளியரா பிள்ளைகள்? மூணாவது சேர்மான கூற்று. நாலாவது சேர்மான கூற்று, சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தின் இருப்பினை விளங்கிக் கொள்வதற்கு அவசியமாகும். அது சரி. சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தின் இருப்ப சரியா விளங்குறதுக்கு அரசு அறிவியல் அறிவு கட்டாயம். அஞ்சாவது பாருங்க, தெளிவாக பிள்ளையானது, அரசியலில் ஈடுபடுதல் என்பதிலிருந்து உண்மையாகவே அரசு அறிவியல் வேறுபட்டது, இங்க வேறுபடுவதில்லை என்று தரப்பட்டுள்ளது. எனவே அந்த கூற்று பிழையான கூற்று. இப்ப கிளியரா பிள்ளை? இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி செஞ்சு காட்டப்புறேன். இது எல்லாருக்கும் கிளியர் நினைக்கிறேன். இது லேசான கேள்வி. அரசியல் செய்வதென்பது அரசியல் அரசறிவியல் விடயத்தில் இந்த ஆன்மீகம் என்கிற சொல் இருக்குத்தானே, ஆன்மீகம், ஒழுக்கவியல், சமயம் என்று வார சொற்கள் இப்படி வந்தால் அந்த கூற்று பிழை. இப்படி வரப்படாது. பிரஜைகள் ஆன்மீக வாழ்க்கையினை கொண்டு நடாத்த உதவுகிறது. அந்த கூற்று பிழை. தெளிவா பிள்ளைதானே? பிழை. போராட்ட இயக்கங்களில் இணைந்து கொள்வதனை உள்ளடக்குவதில்லை. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அரசியல் என்றால் நடைமுறை. அப்ப போராட்ட இயக்கங்களில் இணைந்து கொள்வதை உள்ளடக்குதா, உள்ளடக்கலையா? உள்ளடக்குகின்றது. சரியா? உள்ளடக்குகின்றது. மூன்றாவது பாருங்க, தேர்தல்களில் வாக்களிப்பதுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலில் ஓட் போடுறது மட்டுமா அரசியல்? இப்ப தேர்தலில் ஓட்ட போட்டு முடிஞ்சா ஏன் அரசியல்வாதிகள் பாராளுமன்றத்துக்குள்ள போறாங்க, ஜனாதிபதி வாரார் ஏன்? ஆகவே வாக்களிப்பதோடு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. வாக்களிப்பதும் அரசியல் தான், ஆனால் வாக்களிப்பது மட்டும்தான் அரசியல் அல்ல. மூன்றாவது கூற்று பிழை. நான்காவது, பிரஜைகளுக்கிடையில் காணப்படும் ஒரு சமூக பிரயோகமாகும். அந்த கூற்று சரி. நாங்க ஏற்கனவே அந்த முதல் நடந்த கிளாஸ்ல நாங்க அரசியல் என்பது சமூக பயன்பாடாகும் என்று சொன்னது. அரசியல் என்பது சமூக பயன்பாடு.
சமூகத்துல எங்களுக்கு பயன்பாட தாரதுதான் அரசியல். எனவே 4வது கூற்று சரியானது. 5வது கூற்றை பாருங்க. கட்சி அரசியலுடன் தொடர்புடைய செயற்பாடுகளுடன் வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த கூற்று புல பிள்ளைகள். ஏனென்றால் கட்சி அரசியலோட வரையறுக்கப்பட்டதல்ல. அப்ப அரசியல் 2 வகைப்படும். தேசிய அரசியல், சர்வதேச அரசியல். தேசிய அரசியல் கட்சி அரசியலோட சம்பந்தப்பட்டது. ஆனால் சர்வதேச அரசியல்ல கட்சி இருக்கோ? கட்சி இல்லை. எனவே அரசியல் என்பது கட்சி அரசியலுடன் தொடர்புடையது அல்ல. இது கிளியரா பிள்ளை? 6வது கேள்விக்கு விடையை கண்டுபிடிங்க. நான் சொல்லி தந்த விட முன்னால 1வது சார். 1வது சார். 3வது சார். இல்ல மகள், 1வது வராது. அரசியல் பொருளாதார அணுகுமுறை தொடர்பாக ஆரம்பகால முன்னிலை சிந்தனையாளர்கள் ஒருவர். அரசியல் பொருளாதார அணுகுமுறை வந்துட்டு பிள்ளைகள் பொதுவாக 18ஆம் நூற்றாண்டுலதான் உருவாக்கப்பட்டது. சரியா? 18ஆம் நூற்றாண்டு. அப்ப பிளேட்டோ எப்படி வர மாட்டார். சரியா? தாமஸ் ஹோப்ஸ் வருவாரா? இல்ல, அவர் 17ஆம் நூற்றாண்டு. மக்கியவெல்லி அவர் 16ஆம் நூற்றாண்டு. சரியா? மொண்டஸ்கியூ அவர் 18ஆம் நூற்றாண்டு தான். அதுக்குரிய ஆள் இல்லை. அடம் ஸ்மித் தான் வருவார். அதாவது ஆரம்பகால முன்னிலை சிந்தனையாளர் என்று சொல்வது. பாருங்க, ஆரம்பகால முன்னிலை சிந்தனையாளர் அதாவது பாரம்பரிய அரசியல் பொருளாதார அணுகுமுறை யாரு? முதலாளித்துவவாதிகள். பாரம்பரிய அரசியல் பொருளாதார அணுகுமுறையாளர் யாரு? முதலாளித்துவவாதிகள். எனவே இங்க அடம் ஸ்மித் தான் வருவார், மற்றும் ஒன்றும் வராது. இது கிளியரா பிள்ளை? அடுத்த விஷயம், இந்த உங்களுக்கு படிக்கும் போது நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கு பிள்ளைகள்? நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்ப வார செப்டம்பர் எக்ஸாம்டா அதுக்கு இடையில எல்லாத்தையும் படிக்கணும். எப்படி படிக்கிறது என்கிற பிரச்சனை ஒன்று இருக்கு. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கதை எங்க பார்ப்போம். இல்லைன்னா மெசேஜ்ல போடுவோம். முதலாவது பிரச்சனை நான் சொல்றேன். முதலாவது பிரச்சனை, அப்படியே நோட்ஸை படிச்சு கொண்டு போகும்போது அப்படியே ஞாபகம் பார மாதிரி இருக்கும். அப்படியே படிச்சு கொண்டு போகும்போது பின்னால் அப்படியே மறந்துக்கே வரும் அந்த நோட்ஸ். அந்த பிரச்சனை ஒன்று இருக்கா இல்லையா? அந்த பிரச்சனை ஒன்று உங்களுக்கு இருக்கு. அடுத்த விடயம், இன்னைக்கு ஃபுல்லா படிச்சு வச்சிருப்பீங்க. திரும்ப திரும்ப மீட்டி பார்க்கும் போது ஞாபகம் வரும். அடுத்த நாள் படிக்கும் போது புரட்டி பார்த்தா எதுவுமே ஞாபகம் வராது. சுத்த சூனியம் மாதிரி திரும்ப முதலிருந்து படிக்கணும் போல இருக்கு. இன்னொரு பிரச்சனை இருக்கு. எங்கட மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. உதாரணத்துக்கு ஒருவர், மூன்று பாடம் தானே எடுக்கிறேன் நாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒருவர் தமிழ் அரசியல் பாடம், புவியியல் பாடம் எடுக்காருன்னு வைங்க. தமிழ் அரசியல் புவியியல். இப்ப அரசியலை படிச்சு கொண்டிருக்கும் போது ஞாபகம் வருது, அடேப்பா பொருளியல் அந்த புவியியல் படிக்கலையே, புவியியல் ஜியோகிரபி படிக்கணும், அதுக்கும் டைம் இல்லைன்னு திரும்ப அரசியலை கொண்டு வச்சு புவியியலை படிக்கணும். படிச்சு கொண்டிருக்க பாக்குற தமிழ்ல திருக்குறள் பாடமாக்கவும் இல்லை, கஷ்டம். அதை படிக்கணும், 21 அதை படிக்கணும், கடைசி ஒன்றும் படிக்கிறது. இப்படியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கும். இப்படி பல பிரச்சனைகளை நீங்கள் பேஸ் பண்ணுவீர்கள். சரியா? இந்த பிரச்சனைக்கு இன்ஷா அல்லாஹ் இப்ப இன்னைக்கு டைம் போதாது பிள்ளைகள். இந்த 2 கேள்வி இருக்கு 2022 அந்த 2 கேள்வியும் செய்யணும். அப்ப இது சம்பந்தமான விடயங்க நாங்க எதிர்வரும் கிளாஸ்ல உங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் என்று சொல்லி ஒன்று அரேஞ்ச் பண்ணி தருவோம். அந்த கிளாஸ்ல உங்களுக்கு இது சம்பந்தமா அதை நாங்க படிப்போம். அது உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ், அது மோட்டிவேஷன் கிளாஸ். அதுக்கு பேமெண்ட்ஸ் இல்லை. அது உங்களோட கிளாஸ்ல கவுண்ட் பண்ணப்படவும் மாட்டாது. சரியா? நிறைய சேவிஸோட தான் நாங்க கிளாஸ் செய்யறோம் பிள்ளைகளுக்கு வளமையாக. ரைட். அடுத்த விஷயம், 7வது கேள்வி. பெண்ணியல்வாதிகளால் சமூக மற்றும் அரசியல் கோட்பாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய எண்ணக்கரு எது வரும் பிள்ளைகள்? லேசான விட கண்டுபிடிங்க. முதலாவது வரும் பால்நிலை சமத்துவம். இது வரும். முதலாவது கேள்விதான், முதலாவது விட தான் இதுக்கு சரியான விடை. மற்றதெல்லாம் பிள்ளை. அந்த இங்க பாருங்க,
மக்களிறமை, இது வந்துட்டு ரூசோட கோட்பாடு, வர்க்க போராட்டம், மார்க்சிட கோட்பாடு, மனித உரிமை, இது ஒரு தனிப்பட்ட விடயம், வரையறுக்கப்பட்ட அரசாங்கம், லொக்குட கருத்து. சரி, அடுத்தது 8வது கேள்வியை பாருங்க. நடத்தைவாதம் என்பது 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் வளர்ச்சி அடைந்தது. சரியா பிள்ளையா? நடத்தைவாதம் இந்த கூட்டு பிள்ளை என்னண்டா பிள்ளைகள், நடத்தைவாதம் உருவானது 20ஆம் நூற்றாண்டுல 1920ஆம் ஆண்டிலிருந்து 1940ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில தான் நடத்தைவாதம் உருவானது, 20ஆம் நூற்றாண்டு. 2வது விடயம், சரியா, இங்க பாருங்க, இங்க 2 தவறுகள் நடைபெற்றுள்ளன. ஒன்று 18ஆம் நூற்றாண்டுங்கிற தவறு, இந்த இடத்துல ஒரு தவறு. அடுத்தது ஐரோப்பாவில் என்கிறது ஒரு தவறு. அமெரிக்காவில தான் நடத்தைவாதம் உருவானது. 2 தவறு. ஆகவே இந்த விட பிழை. அடுத்த 2வது, முதலாம் உலக போரின் போது அரசியல் விஞ்ஞானத்தின் பிரதான அணுகுமுறையாக அமெரிக்காவில் காணப்பட்டது. முதலாம் உலக போர் எப்ப நடந்தது பிள்ளைகள்? 1914 தொடக்கம் 1918ஆம் ஆண்டு. எனவே அந்த கூற்று பிழை. ஏனென்றால் 1920களுக்கு பிறகுதான் நடத்தைவாதம் பிரபல்யம் அடைந்தது. அரசியல் விஞ்ஞானத்தின் விஞ்ஞான ரீதியான திருப்பத்திற்கு வித்திட்டது. சரியா அந்த கூற்றம்? சரியானது. அரசியல் ரீதியான அரசறிவியலை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியது நடத்தைவாதம் தான். நான் உங்களுக்கு தியரி கிளாஸ் உங்களுக்கு படிச்சு தருவேன். தியரி கிளாஸ்ல நடத்தைவாதத்தை கம்ப்ளீட்டா, அதாவது 100க்கு 100% கிளியரா படிச்சு தருவேன் நடத்தைவாதத்தை. நல்லா படிங்க. சரியா? நான் கடும் உதாரணம் காட்டி விளங்கப்படுத்தி விடுறேன், எந்த டவுட்டும் வராது, கிளியரா படிச்சு தருவேன். நல்லா படிங்க. இப்ப எம்சிக்யூ தானே, அப்ப அதுக்கு இப்ப சொல்லித்தரேன் ஷோர்ட்டா. அரசியல் விஞ்ஞானத்தின் விஞ்ஞான ரீதியான திருப்பம் என்று சொல்லும் போது உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. தத்துவார்த்தத்தை என்ன செய்யலாது? புலக்காட்சி ரீதியாக பார்க்க முடியாது. தத்துவார்த்தத்தை புலக்காட்சி ரீதியாக பார்க்க முடியும். அண்மையில் இலங்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு இடத்தில் புத்தர் சிலை வைக்கப்பட்டது. யார் புத்தர் சிலை வைத்தவர் என்று தேடி பார்த்த போது ஒரு போலீஸ் அதிகாரி தான் வைத்திருந்தார். அவரை நீதிமன்றம் அழைத்து நீதிமன்றம் கேட்டது, நீங்கள் ஏன் புத்தர் சிலையை வைத்தீர்கள்? அந்த போலீஸ் உத்தியோகத்தர் சொன்னார், கனவில் புத்த பெருமான் வந்தார், இந்த இடத்தில் சிலை வைக்குமாறு கூறினார். நான் சிலையை வைத்தேன். இதனை நீங்கள் அல்ல, யாராவது ஒருவர் இதை அவர் கண்டிருக்கலாம், காணமூட்டிக்கலாம், தெரியாதது, அதை நாங்கள் கதைக்க வரல. இதனை நாங்கள் நிரூபிக்கலாம். பிள்ளைகள் நிரூபிக்க முடியாது. எனவே விஞ்ஞான ரீதியான கருத்தாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடத்தைவாதம் என்ன சொல்லும் என்றால், ஒரு விடயம் சொல்லப்பட்டால் அது சரியான முறையில் நிரூபிக்கப்பட வேண்டும். அரசறிவியலிலும் ஒரு விடயம் சொல்லப்பட்டால் அது நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நடத்தைவாதத்தினுடைய வாதம். உதாரணமாக கார்ல் மார்க்ஸ் சொன்னார், அரசற்ற சமூகம் தான் நல்லது என்று சொன்னார். அரசற்ற சமூகம் நல்லதா கெட்டதா என்று பார்ப்பதற்கு அரசற்ற சமூகத்தை பார்த்தவர் யார்? முதலாவது கேள்வி. இதனை புலக்காட்சி ரீதியாக உணர முடியுமா? உணர முடியாது. எனவே விஞ்ஞானம் என்பது அனுபவ ரீதியான பரிசீலனைகளுக்கு உட்படுத்தப்படுவது. எனவே 3வது கூற்று சரியா வரும். இதுல டவுட் இருந்தா கேளுங்க. இதுல சார் டவுட் இருக்கா? இல்ல சார். அடுத்தது 4வது பாருங்க. அரசியல் சமூக வகுப்பு அரசியலில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதனை கற்பதனை வலியுறுத்துகிறது. இது வலியுறுத்துதான். நாங்க சமூக வகுப்பு அரசியலில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறதுங்கிறத சொல்றது தத்துவார்த்தம் சொல்லுதா, நடத்தைவாதம் சொல்லுதா?
சமூக வகுப்பு கதை சொல்றது யாரு? மார்க்சியவாதிகளா தாராளவாதிகளா? மார்க்சியவாதிகள். மார்க்சியவாதிகள். நடத்தைவாதம் தாராளவாதிகள்றையா மார்க்சியவாதிகள்றையா? நடத்தைவாதம் தாராளவாதிகள். எனவே சமூக வகுப்பை பத்தி அவங்க கதைப்பதற்கு சந்தர்ப்பமே கிடையாது. 4வது கூற்று பிழை. பிள்ளைகள் எவ்வளவு ஆழமா அந்த கேள்வி எடுத்துக்காங்க பாருங்க. உங்களோட கைட்ல கூட இல்ல அந்த விஷயம். உங்களோட கைட்ல கூட இந்த விஷயம் இல்லை. எவ்வளவு ஆழம் எடுத்துக்காங்க பாருங்க. 5வது பாருங்க, அரசியல் விஞ்ஞானத்தில் நெறிமுறைசார் பரிசீலனைகளை ஊக்குவித்துள்ளது. நெறிமுறைசார் பரிசீலனை என்பது சரியா தத்துவார்த்தம். நெறிமுறைசார் பரிசீலனை என்பது தத்துவார்த்தம். எனவே தத்துவார்த்தத்தை விமர்சித்ததை தவிர நடத்தைவாதம் ஊக்குவிக்கவில்லை. எனவே இதுக்கு சரியான விடை 3வது. என்ன டவுட் என்னையும் இருக்கா பிள்ளைகள்? ரைட். இப்ப நாங்கள் இதோட எங்களுடைய கிளாஸை நாங்கள் நிப்பாட்டுறோம்.